யானை பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நீர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதிச்சு வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி எதிர்ச்சி உண்டாயிட்டுது. இப்போ பாருங்க, அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுகத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படியே மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் இப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள் பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அழகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லக்கூடாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல இருக்கு, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாட போவார். சில நண்பர்களையும் கூட அழைச்சிக்கிட்டு போவார். காட்டுக்கு போனதும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் வேட்டையாடுவாங்க. சாயந்தரமாக திரும்பி வருவாங்க. மறுநாள் அரண்மனையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களை எல்லாம் சொல்லிக்குவாங்க. அவங்க வீரத்துக்கு தகுந்த மாதிரி பரிசை அந்த ராஜா கொடுப்பார். இது மாதிரி ஒரு தடவை எல்லாரும் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னான், தன்னுடைய வீர தீர செயலை பற்றி அளக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அதுக்கு பரிசு கிடைக்க போகுதில்ல, அதனால. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அரசே, நேற்றுக்கு காட்டில் என்னாச்சு தெரியுமா? எனக்கு நேராக ஒரு சிங்கம் வாயை திறந்துக்கிட்டு வந்துட்டுது. நான் பயப்படவே இல்லை. உடனே ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசினேன். சிங்கத்து வாய்க்குள்ளே போய் அந்த கல் மாட்டிக்கிட்டுது. அவ்வளவுதான். அந்த சிங்கம் என்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமாக திரும்பி ஓடி போயிட்டுது அப்படின்னா. ஆஹா பலே அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க. ரெண்டாவது ஆள் ஒருத்தன் எழுந்திரிச்சான். அவன் சொல்ல ஆரம்பித்தான், அரசே, நான் போன வழியில் 2 பெரிய மலைப்பாம்பு கிடந்தது, என்னை முழுங்கிறதுக்கு வந்தது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த 2 பாம்போட வாலையும் ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுட்டேன். அவ்வளவுதான். அது அங்கே இழுக்க இது இங்கே இழுக்க முடிச்சு நல்லா இறுகி போட்டுது அப்படின்றான். ஆஹா அற்புதம்னு சொல்லி எல்லாரும் கை தட்டினாங்களாம். அடுத்தபடியாக 3வது ஆள் ஒருத்தன் வந்தான். அவன் சொல்ல ஆரம்பித்தான், மன்னா, நான் போன பாதையில் குறுக்க ஒரு ஆறு, அதில் இறங்கி குளித்தேன். யாரோ காலை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதலை. நான் உடனே அப்படியே ஒரு துள்ளல் துள்ளி அது முதுகில் போய் உக்காந்துக்கிட்டேன். அதை அப்படியே கரைக்கு நீந்த வச்சேன். கரைக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே ஒரே துள்ளி குதிச்சு கரைக்கு வந்துட்டேன் அப்படின்றான். அவன் தன்னுடைய வீரத்தை அப்படி சொல்லியிருக்கான். அடடா எப்பேற்பட்ட வீரம் அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்களாம். 4வது ஆள் எழுந்திரிச்சான். மன்னா, நான் போன இடத்துல ஒரு கரடி வந்து என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. நான் ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதில் பாதாளத்தில் விழ வேண்டியது தான். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராட்சச கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்தது. நான் உடனே அப்படியே உயர எழும்பி அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே தொங்கிக்கிட்டே வந்தேன். ஒரு நல்ல இடம் வந்ததும் தொப்புன்னு கீழே குதிச்சு நடந்து வந்துட்டேன்னா. இதுக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க. கடைசியாக ஒரு ஆள் எழுந்திரிச்சான். அரசே, நான் வந்து போன வழியில் ஒரு பெரிய யானை குறுக்க வந்தது. பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வந்தது. நான் பயந்து ஓடலை. உடனே என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த யானையோட வாலை பிடிச்சி தூக்கினேன். தலைக்கு மேலே தூக்கி கரன்னு சுற்றினேன். வேகமாக சுற்றி வீசி எறிஞ்சேன். அவ்வளவுதான். அதே ஸ்பீடில் அந்த யானை மேலே போக ஆரம்பிச்சுட்டுது.
இன்னும் கூட அது போய்கிட்டே தான் இருக்குது, கீழே விழவே இல்லைன்னா. இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு பேசுறியா? யானையை நீ வாழை பிடிச்சி தூக்குன, அதை நான் நம்பணுமா அப்படின்னார். உடனே இவன் பணிவா பதில் சொன்னான். அரசே, ஒரு சிங்கத்து வாயில கல் மாட்டிக்கிட்டதை நம்புறீங்க, மலைப்பாம்பு வாழை பிடிச்சி முடிச்சு போட்டதை நம்புறீங்க, முதல்ல முதுகில் சவாரி பண்ணதையும் நம்புறீங்க, கழுகு காலை பிடிச்சிக்கிட்டு பறக்கிறதையும் நம்புறீங்க. அப்படி நம்புறப்ப நான் சொன்னதை மட்டும் நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்டானான். பொய் சொன்னவங்கெல்லாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம். ராஜா அவங்கள பார்த்து சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் என்னை முட்டாளாக்கி இருக்கிறீங்க. கடைசியாக பேசின இவன் தான் எனக்கு உண்மை எது பொய் எதுங்கிறத புரிய வச்சிருக்கிறான். இவன் தான் உண்மையான தைரியசாலி அப்படின்னு சொல்லி அவனுக்கே பரிசையெல்லாம் கொடுத்து பாராட்டினாராம். இப்படி ஒரு கதை. உண்மையை நிலைநாட்டுகிறவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல எல்லாம் பொய் சொன்னாதான் பிழைக்க முடியுங்கிறது ஒரு சில பேரோட நம்பிக்கை. ஒரு அப்பாவுக்கு தன் மகனுக்கு பொய் சொல்ல தெரியலையேங்கிற கவலை. பொய் சொன்னாதான் இந்த உலகத்தில் பிழைக்கலாம், ஆனால் இவனுக்கு அது தெரியலையே, அதனால் இவனை அழைச்சிட்டு போய் நடுக்கடலில் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு அழைச்சிட்டு புறப்பட்டான். கடற்கரைக்கு போனான். மகனுக்கு சந்தேகம், எங்கேப்பா என்னை அழைச்சிட்டு போகிறேன்னு கேட்டிருக்கான். கடலில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க போகிறேன் உனக்கு அப்படின்னானா. நான் ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டேனேன்னானா இவன் மகன். எங்கே அதுன்னு கேட்டிருக்கான் அப்பங்காரன். சுட்டு சாப்பிட்டுட்டேன் இருக்கான் புள்ள. அப்பங்காரன் பார்த்தான், சரி நம்ம புள்ள பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டான். மழை உலகில் எப்படி பெய்ய வேண்டும் என்று சொல்லுகிற 4வது பாடல். ஆழிமழைக் கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, பலம் புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மார்கழி நோன்பு நோற்கும் காலத்தை முதல் பாட்டால் சொல்லி, நோன்பு செய்யும் முறையை 2ஆம் பாடலால் விளக்கி, அதன் பயனாய் மழை பொழியும் என்பதை 3ஆம் பாடலால் கூறி, இப்போது மழை எப்படி பொழிய வேண்டும் என்று இந்த பாடலால் விளக்குகின்றார். மழை வேண்டும் என்று ஆண்டாள் கூற, மழைக்கடவுள் அம்மா நான் எப்படி பொழிய வேண்டும் என்று கேட்கிறானாம். மழை பொழிய வேண்டிய முறையையும் ஆண்டாள் நியமிக்கிறார். பெரும் மழை பொழிய காரணமான தலைவனே, ஆழி மழைக்கு அண்ணா, உன்னிடம் நாங்கள் கேட்பது இதுதான். கொஞ்சம் கூட கையில் மிச்சம் வைத்துக் கொள்ளாதே, நன்றாக பெய்துவிடு. பெருங்கடலில் புகுந்து ஆழமான இடம் வரை சென்று நீரை முகந்து, சப்தத்துடன் மேலே வானத்தில் கிளம்பி, ஊழி காலத்து தலைவனான எம்பெருமானது வடிவம் போல உடம்பு கருத்து கார்மேகமாய், பரந்த அழகிய தோள்களை உடைய பத்மநாபனான திருமாலின் வலது திருக்கரத்தில் உள்ள சக்கரத்தைப் போல் மின்னி, இடது கரத்திலே உள்ள பாஞ்சசன்னிய சங்கு போல இடியிடித்து, அவனது கரத்திலே உள்ள சார்ங்கம் என்ற வில்லிலே இருந்து புறப்படுகின்ற அம்புகளைப் போல மழை பெய்ய வேண்டும். இம்மழை நாங்கள் உலகில் வாழச் செய்வதாய் இருக்க வேண்டும். நாங்கள் மார்கழி நீராட்டத்தில் பங்கு பெறவும் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி இருக்க வேண்டும் என்ற பொருள் இந்த பாட்டின் திரண்ட பொருள். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல். மழைக்கு அண்ணா என்றும் பிரிப்பார்கள், மழைக்கண்ணா என்றும் அழைப்பார்கள். இந்த குழந்தைகள் வருணனை முதலில் குறிப்பிடுகின்றன. அவர் யார் என்ன என்று பெயர் தெரியாததாலே சின்ன பிள்ளைகள் அண்ணா என்று அழைக்கிற மாதிரி ஆழி மழைக்கு அண்ணா என்று பொதுவாக அழைத்தன. கடலுக்கு எத்தனையோ பெயர் இருந்தாலும் ஆழி ஏனென்றால் ஆழமானது என்று பொருள். முன்னீர், புணரி, வாரி என்று எத்தனையோ பெயர் உண்டு. ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்று 3ம் தங்கி இருப்பதாலே அது முன்னீர். நதிகள் கடலில் முடிகின்றன என்பது கண்ணுக்கு தெரிந்த உண்மை. நதிகள் கடலில் முடிகின்றன என்பது கண்ணுக்கு தெரிந்த உண்மை. ஆனால் கடலிலிருந்தே ஆரம்பமாகின்றன என்பது நாம் கண்டறிய வேண்டிய உண்மை. இந்த உலகத்தில் எல்லோரும் கண்ணுக்கு தெரிந்த உண்மைகளை பார்க்கிறார்கள், கண்டறிய வேண்டிய உண்மைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. இதில் விஞ்ஞானமும் இருக்கிறது, மெஞ்ஞானமும் இருக்கிறது. மேகம் உறிஞ்சி மழையை கொண்டு வந்து கொட்டுகிறது. எனவே வருணனுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாள். இந்த மேகம் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கம் சொல்லுகிறாள். ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமிகளை போன்ற பெரியவர்கள்
இங்கு மேகம் என்று குறிப்பது ஆச்சாரிய பெருமக்களை என்று அழகான ஒரு அர்த்தம் கொடுப்பார்கள். ஒரு 7-8 விளக்கங்கள் சொல்லலாம் என்றாலும் ஒரு 4-5 நாம் பார்க்கலாம். உப்பு தண்ணீர் கடல், அதை மதுரமான நீராக மேகம் மாற்றி விடுகிறது. அதுபோல கடினமான விஷயங்களையும் உபதேசிக்கிற ஆச்சாரியர்கள் மதுரமான விஷயங்களாக மாற்றி விடுகிறார்கள். கடல் அங்கங்கே போய் பெய்துவிட முடியாது, தண்ணீர் கொடுக்க முடியாது. அதுபோல் பரமாத்மாவை விட ஆச்சாரியர்கள் அங்கங்கே விஜயம் செய்து மக்களுக்கு இந்த மழை பெய்கிறார்கள். மழை பள்ளத்தை நிரப்புவது போல ஆச்சாரியன் உள்ளத்தை நிரப்புகின்றான். மழை பெய்யாவிடில் நஷ்டம், அதுபோல் ஆச்சாரியன் உபதேசிக்காவிடில் மிகப்பெரிய நஷ்டம். மழை சிப்பியிலே முத்து உண்டாக்கும். ஆச்சாரியன் மோசமான மனிதனிடத்திலும் முத்துமுத்தான கருத்துக்கள் சேரும்படியாக உண்டாக்கி விடுகிறார். எனவே இங்கு மேகம் என்று குறிப்பிட்டாலும் அதை ஆச்சாரியன் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று வெகு நுட்பமான பார்வையினை சொன்ன ஆச்சாரிய பெருமக்கள் உண்டு. நீ கைகரவேல், கஞ்சத்தனம் பண்ணிடாதே, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடு, எங்களை ஏமாற்றி விடாதே, ஒன்னையும் கையில் வச்சுக்காதே. ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, நல்ல கடல் வரையிலே உள்ளே போ. இந்த ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி என்பதை எம்பெருமானாரோடு ஓமிப்பார்கள். அவர் கடல் போன்ற தத்துவங்களை எல்லாம் வாங்கி எளிமையான தத்துவங்களாக இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அப்படி ஆழத்திலே உள்ளே போ, ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. இந்த உலகத்திலேயே சிரமமான விஷயம் ஆழமான பகுதிக்குள் பிரவேசிக்கும் போதுதான், ஒரு மனிதன் தன்னுள் ஆழும் போதுதான் அவனுக்குள் கருணை மழை புறப்படுகிறது. முகந்து கொடு ஆர்த்தேரி, அதாவது ஒரு ஆடியோ எஃபெக்ட், அது எப்படி சத்தம் கொடுத்து கொண்டு இடி இடிக்கிறது என்று ஆர்த்து ஏரி. இந்த மேகம் வெள்ளையா இருக்கிறது, அது சிவப்பாக மாறுகிறது, கருப்பாக மாறுகிறது. கம்பன் பாடுகிற போது சொல்வார், நீரணிந்த கடவுள் நிறத்தவான் ஆரணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து. சிவபெருமான் மாதிரி வெள்ளையா இருக்கிறது, சேரணிந்த முலைத்திரு நங்கைதன் வீரணிந்தவன் மேனையின் மீண்டது. திருமகள் கணவன் போல அது கருப்பாகி வெளியிலே வருகிறது. வெள்ளையிலிருந்து அது கருப்பு மேகமாக மாறுகிறது. எல்லோரும் கருப்பை வெள்ளையாக்குவார்கள், இங்கு வெள்ளை கருப்பாகிறது. பார்க்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற பரந்தாமன் இருக்கிறானே, அவன் போல என்று மேகத்தை பார்க்கிற போது கூட பரந்தாமனை பற்றிய சிந்தனை இங்கு நம்முடைய மனதில் பதியும்படி பாடுகிறாள். எப்படி? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. இது வீடியோ. ஆர்த்தேரி என்பது ஆடியோ. இப்போது கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறாள். ஊழி முதல்வன், இந்த உலகத்தின் கடைசி காலத்தினுடைய தலைவனாக அவன் விளங்குகிறான். அவனுடைய உருவம் எப்படி மெய் கருத்து விளங்குகிறதோ அதுபோல் நீ இருக்க வேண்டும். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிகனிடம் தோன்றுதையே நந்தலாலா என்று கண்ணனுடைய கருப்பை மகாகவி பாரதி அனுபவித்தார் அல்லவா? அதுபோல அந்த உருவம் மெய்கருத்து விளங்குகிறது. பாருங்கள், இடி இடிப்பதில் ஒரு ஆடியோ எஃபெக்ட், அந்த உருவத்தை வர்ணிப்பதில் ஒரு வீடியோ எஃபெக்ட். இந்த ஆடியோ வீடியோ பாடலை நீங்கள் பாடியோ ஆடியோ இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும். பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில், இந்த பெருமானுடைய தோல் எப்படிப்பட்ட தோல் தெரியுமா? பருத்த தோல், பெருத்த தோல், நிறைய பலம் தாங்கக்கூடியது. கம்பன் பாடுகிறார், ராமனுடைய தோள்களை பாடுகிற போது, குன்று போன்றுயர் தோளில் கொற்றதில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். அந்த ஒரு தோல் போதும் உலகத்தையே தாங்கிறதுக்கு அப்படின்னு, குன்று போன்றுயர் தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான் என்று பேசுவார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். நாபியில ஒரு தாமரை இருக்கிறது, அதில் பிரம்மா இருக்கிறார். இருமடி ஆகு பெயராக இவருக்கே பத்மநாபன் என்கிற பெயர் இந்த உலகத்தில் பொருந்தி வருகிறது. இந்த மின்னல் மின்னுகிறது, இடி இடிக்கிறது, அதுவும் பெருமாளுடைய சங்கு சக்கரங்களைப் போல அவளுக்கு காட்சி அளிக்கிறது. அந்த சக்கராயுதம் எப்படி ஒளி உடையதாக மின்னிக்கொண்டு வருகிறதோ, திருவாழி ஆழ்வான் விரோதிகள் இருக்கும் இடமெல்லாம் போய் எப்படி அழிக்கிறதோ அதுபோல அந்த மின்னல் மின்ன வேண்டும். அது பெருமானுடைய ஆயுதத்திலே ஒன்று. வலம்புரி போல் நின்றதிருந்து, அந்த சங்கு போல, வலம்புரி சங்கை போல, படைவோர் புக்கு முழங்கும பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. அந்த சங்குக்கு எவ்வளவு பெரிய ஏற்றம்! உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே என்று எப்போதும் பெருமாளோடு ஸ்பரிசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சங்கு, வலம்புரி சங்கு, அதுபோல் நின்று அதிர்ந்து அந்த சங்குநாதம் போன்ற ஒரு பெரிய ஒலியை எழுப்பி, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் பெய்திடாய். மழை எப்படி பெய்யணும்? அடம் மழை, அப்படியே சரமழை மாறி பெய்யணும்.
ராமசரம் எப்படி புறப்பட்டதோ சார்ங்கம் என்ற வெள்ளிலே இருந்து அது எப்படி விடாமல் வந்து கொண்டே இருந்ததோ ராவணனை பார்க்கிற காலத்திலே, அப்படி இந்த மழை அடைமழையாய் பெய்ய வேண்டும். எதற்காக? நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த உலகத்தில் நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை என்பார்கள். எல்லாரும் நல்லா இருந்தா நாமும் நல்லா இருக்க போகிறோம் இல்லையா? அதனால் இந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்க மார்கழி நீராட மகிழ்ந்து நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து விட்டு போகிறோம். இந்த ஓமை இருக்கிறதே, இது ஓமை அணி இலக்கணத்திலே தலை சிறந்த 4 செய்திகளை உள்ளடக்கியது. எப்படி அந்த மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுகிற செய்தியில உருவம் போல் மெய்கருத்து என்றால் அது மெய் ஓமை. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து என்பது வினை ஓமை. சரமழை போல் என்று பேசியது பயன் ஓமை. அணி இலக்கணத்திலே வினை பயன் மெய் உரு என்ற 4 வகை பெற வந்த ஓமை தோற்றம் என்று ஓமை அணிக்கு எத்தனை சிறப்பு சொல்வார்களோ எல்லாம் பொருந்தும்படியாக தமிழில் ஏற்றம் மிகுந்த பாடல் இந்த பாடல். 9வது பாடல். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அப்பழுக்கற்ற தூய்மையான பரிசுத்தமான மாட மாளிகைகளைச் சுற்றிலும் 4 பக்கங்களிலும் விளக்குகள் ஒளிவிட்டு பிரகாசித்து எரிந்து கொண்டிருக்கவும், அம்மாளிகையைச் சுற்றிலும் அகில் சந்தனம் போன்ற வாசனைப் பொருள்களின் நறுமணம் எங்கும் கமழவும், நல்ல பஞ்சடைத்த மெத்தையில் கண்ணுறக்கம் கொள்ளும் எங்கள் மாமன் மகளே, மாணிக்கங்கள் பதிக்கப் பெற்ற உன் வீட்டு கதவின் தாழ்பாளை திறக்க மாட்டாயா? திறந்து விரைவில் வந்து எங்களுடன் சேர்ந்து கொள்ள மாட்டாயா? மாமிகளே, நீங்களாவது அவளை எழுப்பிவிட மாட்டீர்களா? விடிந்து எவ்வளவு நேரமாகிவிட்டது. நாங்கள் இவ்வளவு நேரம் அவளை அழைத்துக் கொண்டிருக்கிறோமே, அவளுக்கு என்ன ஆயிற்று? ஒரு வார்த்தை கூட பதில் கூற மாட்டேன் என்கிறாளே. அவள் என்ன பேசும் திறனற்ற ஊமையா? அல்லது நாங்கள் அழைப்பது அவளுக்கு கேட்கவில்லையா? காது கேட்கவில்லையா? அல்லது ஆழ்ந்த பேருறக்கத்தில் படுத்து கிடக்கிறாளா? அல்லது யாரேனும் கட்டுப்படுத்தி அவளை பெருந்துயில் கொள்ளுமாறு செய்து விட்டார்களா? அல்லது ஏதேனும் மந்திரம் மாயம் செய்திருக்கிறார்களா? அதன் வசம் கட்டுப்பட்டு இப்படி பேருறக்கம் கொண்டு கிடக்கிறாளே. நாங்கள் அந்த மாமாய செயல்களில் வல்லவனும் மிகுந்த தவமுடைய இலக்குமியின் கணவனும் வைகுண்டத்திற்கு அதிபதியுமான நாராயணன் பெயரை திரும்ப திரும்பச் சொல்லி பக்தி பரவசத்தில் ஈடுபட்டு அவளை அழைக்கிறோமே, அவள் ஏன் இன்னும் எழுந்து வந்து கதவை திறந்து எங்களுடன் சேர்ந்து இறைவன் திருப்பெயரை சொல்லி வழிபட மாட்டேன் என்கிறாள்? நீங்களாவது கேட்டுச் சொல்லுங்களேன் என்கிறார்கள். இந்த பாடலின் திரண்ட பொருள் இது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. விளக்கு எரிப்பதற்கே நிறைய செல்வம் இருக்க வேண்டும். இது சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமியர்கள் வாழுகிற இடம். அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? தூய்மையான ரத்தின மணிகள் அப்படியே பதிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள், அரசர்கள் அந்தப்புறத்திற்கு சிறந்த மணியை கொண்டு அற்புதமான கட்டடத்தை அமைப்பார்களாம். அங்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கற்களை கொண்டுதான் அரண்மனையையே கட்டுவார்களாம். இது துவளில் மண்டபம், அது தூமணி மாடம் என்று அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். ஆக இழைத்து இழைத்து தூய்மையான மணியினை கொண்டு வந்து கட்டியிருக்கிறார்கள். அது ரத்தின மணி. இந்த பெண் எழுந்திருந்திருக்க வேண்டும், எழுந்திருக்கவில்லை. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு குடும்பம் விழிப்பதற்கு முன்பு விழிக்க வேண்டியவள் அந்த வீட்டில் இருக்கிற பெண். ஏனென்றால் ஆண் எழுந்தால் அவனை மட்டும்தான் சுத்தம் செய்து கொள்கிறார். பெண் எழுந்தால் அந்த வீடே சுத்தமாகிறது என்று ஒரு பொன்மொழி சொல்வார்கள். எனவே ஒரு பெண்ணாகி இருக்கிறவள் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கலாமா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. 4 புறங்களிலும் நல்ல விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அகில் சந்தனம் போன்ற நறுமண புகை வீசுகிறது. தூபம் கமழ.
செல்வச் செழிப்பு. துயிலணை மேல் கண் வளரும், அது தூங்குவதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மெத்தை. அதாவது அந்த மெத்தையை பார்த்தாலேயே வா 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 வந்து படு என்று அழைப்பதை போல 5 விதமான சிறப்புகள் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சனை அது. அதில் அழகு இருக்கிறது, மென்மை இருக்கிறது, குளிர்ச்சி இருக்கிறது, சுகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான அந்த பஞ்சனையின் மீது அவள் படுத்திருக்கிறாள். தமிழிலே தூங்குகிறார்கள் என்று சொல்ல மாட்டார்கள், கண்வளராய் என்று சொல்வார்கள், மங்களம் கருதி. ஏன்னால் தூங்கிவிட்டார் என்றால் அமங்கலமாகிவிடுமே என்பதற்காக கண்வளராய் என்று சொல்லை பயன்படுத்துவது வழக்கம். சின்ன வயதிலிருந்து குழந்தை கண் வளருது என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதில் ஒரு விஞ்ஞான குறிப்பே இருக்கிறது. உண்மையிலேயே கர்ப்பத்தில் குழந்தை தூங்குவதால் தான் வளருகிறது. அது ஒரு 10 மாத காலம் தாயின் கர்ப்பத்தில் கண் திறக்காது. கண் திறந்து விட்டால் ஊமை, அது விதவிதமான குறைபாடு உடைய ஊனமான குழந்தையா வந்து பிறக்கும் என்று விஞ்ஞான குறிப்பு இருக்கிறது. அந்த குழந்தை கண்களை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டே இருக்கும். அதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், அப்போதான் அது வளருகிறது. ஒரு புள்ளியிலிருந்து ஒரு குழந்தையாக முழுமையாக வளருகிறது. அந்த கண் வளருதல் என்பதிலே தூங்கும் போது வளர்ச்சி நிகழ்கிறது என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. மனிதனுக்கு கூட தூக்கம் அவசியம். ஏன்னா உடம்பில் இருக்கிற செல்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு மனிதன் தூங்க வேண்டி இருக்கிறது. அடுத்து உறவு சொல்லி அழைக்கிறாள், மாமன் மகளே. இவள் அந்தணகுல பெண் என்றாலும் ஆயர் குலமகளாக ஆகும் விருப்பத்தின் காரணமாக ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாளாம். இதை உரையாசிரியர்கள் எழுதும் போது ஒரு அழகான வாக்கியமாக குறிப்பிடுகிறார்கள். திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவன ஹேதுவாக ஆண்டாள் ஆசைப்பட்டபடி, அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்திலே திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவன ஹேதுவாக ஆண்டாள் ஆசைப்பட்டபடி மாமன் மகளே என்று உறவு சொல்லி அவள் அழைக்கிறாள். மணிக்கதவம் தாழ்த்திரவாய், அது உள்ளிருப்பது வெளியே தெரியும்படி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு வீடு. அவள் எப்படி தூங்குகிறாள் என்பது கூட வெளியே தெரிகிறது. அந்த கட்டில், அந்த மெத்தை, அந்த விளக்கு எரிகிறது. இந்த பாடலே மிக ரசமான ஒரு பாடல். திருப்பாவையில் 30 பாட்டு அழகு என்று சொன்னால் இந்த பாட்டுக்கு என்று தனியான ஒரு ரசனை உலகத்தில் தனியான ஒரு கூட்டமே உண்டு. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், நீ வந்து திற. ஏன்னா எழுந்து வந்து திறக்கிற போது நாங்களா திறந்து கொண்டு உள்ள வந்தால் அது மரியாதையா இருக்காது ஒரு வீட்டுக்குள்ள. நீ வந்து திற. ஆனால் அவள் அசைவதாக தெரியவில்லை. அவளுடைய அம்மா எழுந்து விட்டாள். அவள் மற்ற வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அதனால உறவு சொல்லி அவளை அழைக்கிறார்கள். மாமீர், அவளை எழுப்பீரோ? நீங்கள் அவளை எழுப்பிவிடக்கூடாதா? அப்படி தூங்கி கொண்டிருக்கிறாளே. உன் மகள்தான் தன்னுடைய தோழியினுடைய தாயை பார்த்து சொல்கிறாள், உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ. என்ன பொருள் தெரியுமா? பேச்சு வராதவர்கள் என்று பொருள் அல்ல. ஊமை என்ற சொல்லுக்கு இறை நாமம் சொல்லாதவர் என்று பொருள் என்று எழுதுகிறார். இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் சொல்லவில்லை என்றா பிறகு நாக்கிருந்து என்ன பையன்? பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பார்கள் அல்லவா. உண்ணா நாள் என்பது இந்த உலகத்தில் சாப்பிடாத நாள் அல்ல, உன்னை வணங்காத நாள் தான் உண்மையிலேயே உண்ணா நாள் என்று குறிப்பிடுவார்கள். ஊமையோ அன்றி செவிடோ. ஏன்னா இறைவன் புகழ் கேளாத செவியென்ன செவியே என்று சிலப்பதிகாரம் பேசும். இந்த பெருமானுடைய புகழை நாங்கள் சொல்லுகிறோம், அவள் காதிருந்தும் கேட்கவில்லையே. நேற்று வரை நன்றாக பேசினாளே, இன்று என்ன ஊமையாகி விட்டாளா? அழைப்பு அவள் காதில் போய் விழவில்லையா? அல்லது இரண்டுமே அவளுக்கு இணைந்து விட்டதா? சோம்பல் வயப்பட்டாளா? யாரேனும் மந்திரம் மாயம் செய்து விட்டார்களா? என்ன நடந்து விட்டது? ஊமையோ அன்றி செவிடோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஏன்னா மந்திர துயில் பட்டாளே. இப்படி அவள் பிடிவாதமான ஒரு தூக்கத்தில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறாளே. நாங்கள் அழைக்கிறோம். எதை சொல்லி அழைக்கிறோம்? மாமாயன், மகா மாயையில் வல்லவனாகிய பெருமான். மாதவன் நம்முடைய சாதாரண தவம் அல்ல, எல்லா தவங்களுக்கும் அப்பாற்பட்ட பெரும்பொருள். அந்த தவத்தால் அடைய வேண்டியவன் கருணையினால் தானாகவே நம்மிடத்தில் வருவதால் அவன் மாதவன். வைகுந்தத்தில் இருக்கிறவன் என்றாலும் கருணை காரணமாக ஒவ்வொரு கோயிலிலும் அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளி இருக்கின்றவன். வைகுண்டபதி என்றாலும் இந்த பூமிக்கு கிடைக்கிறவன். வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்று. உண்மையிலேயே திருப்பாவையினுடைய நோக்கமே இறைவனுடைய நாமத்தை பல வகையில் சொல்வது. இறைவனுடைய நாமத்துக்கு மிகுந்த சக்தி அதிகம். கட்டிப்பொன் போலே அவன், பணிப்பொன் போலே திருநாமம் என்று உரை எழுதுவார்கள். அதாவது தங்கத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தா கூட அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது?
ஆனா பணிக்கப்பட்ட பொன், வளைக்கப்பட்ட பொன்னாக இருந்தால் அது பல சமயத்தில் ஆபத்துக்கு உதவும். ஒரு மோதிரமா இருந்தால் அடகு கடையில் வைத்து கூட ஒரு ஆபத்திலிருந்து வெளியில வரலாம். இறைவன் வைகுந்தத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் கட்டிப்பொன் போலே, ஆனா பணிப்பொன் போலே அவனுடைய திருநாமம், நாமம் பலவும். இன்னும் கூட நிறைய விளக்கங்கள் சொல்வார்கள். இறைவனுடைய நாமம் இறைவனை விட செல்வாக்கு உடையது என்று. ஒரு வங்கிக்கு போகிறோம், செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்தா நம்ம கையெழுத்துக்கு தான் அதிக பலம் இருக்குமே ஒழிய, நாமே போய் நின்று கொண்டு பணம் கொடுன்னு கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு யோசிப்பா. எப்படி கொடுப்பார்கள்? கையெழுத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. அதுபோல் நாமும் இறைவனை காட்டிலும் வலிமை உடையது என்று ஒரு குறிப்பு சொல்வார்கள். ஒரு சின்ன வரலாறு. காஞ்சி மகா சுவாமிகள் உடல்நல குறைவு மாதிரி ஜுரத்தில் இருக்கிறார்கள். மருத்துவர் வர சொன்னார்கள். அவர் உடனே மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவர் வந்தார். உன்னை யார் இப்படிலாம் வர சொன்னா? நீ உட்கார், நான் இப்போ என்னுடைய டெம்பரேச்சர் எடுத்துக்கோ, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல போறேன், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவதற்கு முன்பு ஜுரம் இருந்தது. சொல்லி முடித்த பிறகு ஜுரம் இல்லவே இல்லை. உன்னை எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? மருந்து கொடுத்து தான் இதை காப்பாற்றணுங்கிறது இல்லை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னாலேயே ஜுரம் போயிடும்னு தெரிஞ்சுக்கோ என்று ஒரு செய்தி சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. அவனுடைய நாமம் எல்லா நோய்களையும் போக்கக்கூடியது. அந்த நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அந்த நாமங்களை நாம் வாய் திறந்து பாடுவோம் என்பதாக இந்த பாட்டு நிறைவு பெறுகிறது. 17ஆம் பாட்டு. நந்தகோபருடைய அனுமதி வேண்டி பாடுகிறார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொல் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ எம்பாவாய். வாயிற்காவலர்கள் அனுமதித்த பின் கோபியர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அங்கு நந்தகோபனுடைய இருப்பிடத்தில் அவனை எழுப்பி, அடுத்து படுத்திருந்த யசோதையை எழுப்பி, ஆர்வ மிகுதியால் கண்ணனை எழுப்பி, அவன் குறிப்பால் பலராமனை எழுப்புகிற அழகான பாசுரம் இது. ஆடையையும் நீரையும் உணவையும் வரையறையின்றி தர்மம் செய்கின்ற எங்கள் தலைவராகிய நந்தகோபரே பள்ளி எழுந்தருள வேண்டும். பூங்கொம்பு போன்ற ஆயர் பெண்களின் கொழுந்து போன்ற தலைவியே, எங்கள் குலவிளக்கே, எங்கள் இறைவியே, யசோதை அன்னையே எழுந்திருக்க வேண்டும். வாமன அவதார காலத்தில் மாவலியிடம் தானம் பெற்று அளக்கத் தொடங்கி ஓரடியால் பூமியை அளந்து மற்ற அடியால் ஆகாயத்தை ஊடறுத்து வளர்ந்து உலகங்களையெல்லாம் அளந்த தேவர் தலைவனே கண்ணா, உறக்கத்தை விடுத்து பள்ளி எழ வேண்டும். சிவந்த பொன்னாலான வீரக்கழலை அணிந்த திருவடிகளை உடைய பலராமனே, நீயும் உன் தம்பியான கண்ணனும் இனியும் உறங்காது எழுந்து எங்களுக்கு சேவை தர வேண்டும் என்று வேண்டுவது பாடலின் திரண்ட பொருள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இதுவரை 10 பாட்டில் எழுப்ப பெற்றவர்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், வேத வித்துக்கள், ஞான குருமார்கள் என்று நயமான உரை கொள்வார்கள். இவர்களது துணை கொண்டுதான் தேவர்கள் விண்ணோர் துணை பெற்றுதான் கடவுளடி சேர வேண்டும் என்பதற்கு ஏற்ப இப்போது கண்ணபெருமானை காவல் காத்து கொண்டிருக்கின்ற தாய் தகப்பனாரை பாராட்டி பேசுகிறார்கள். தசரதன் தானம் செய்தவன். ஆனால் தசரதன் செய்த தானத்துக்கும் நந்தகோபர் செய்த தானத்துக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. தசரதன் பிள்ளை கிடைப்பதற்கு தவம் செய்தவன், தசரதன் பிள்ளை கிடைப்பதற்கு தானம் செய்தவன். நந்தகோபரோ பிள்ளை கிடைத்த பின்னும் தானம் செய்தவன். ரெண்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. இவர்கள் என்ன தானம் செய்கிறார்கள்? நந்தகோபன் என்னென்ன கொடுக்கிறாராம்? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான். அம்பரம் என்பது துணி கொடுத்தான், ஆடை கொடுத்தான், கூரை கொடுத்தான் என்று பொருள்.